வெற்றிவேல் வீரவேல். கந்தர் அலங்காரம் பாடல் 4. பாடலும் விளக்கமும். எந்த ஒரு பாடலையும் நாம் பாராயணம் செய்வதற்கு முன்பாக அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தத்தை புரிந்து கொண்டு பின்பு பாராயணம் செய்ய வேண்டும். முதலில் விளக்கத்தை காண்போம். ஐவர். ஐவர் அதாவது ஐம்புலன்கள். தேவரீரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார். ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார். நறுமணமிக்க மலர்களால் அர்ச்சித்து தேவரீரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்றடைய விடமாட்டார். அடியேன் என்ன செய்வது? அமரர்கள் அதாவது இந்திரர்கள், வானவர்கள் உய்ய வேண்டி உயிர் பிழைக்க திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை அவனுடைய கரிய உடலிலிருந்து அவனுடைய கருமையான உடலிலிருந்து இரத்தம் வெளிவருமாறு கூர்மையான வேலாயுதத்தை செலுத்தி ஓர் இமை பொழுதிலேயே அழித்தவரே. அதாவது திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை அவனது கருமையான உடலிலிருந்து இரத்தம் வெளிவருமாறு கூர்மையான சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை செலுத்தி இமைப்பொழுதிலேயே அவனை அழித்தவரே என்று அருணகிரியார் முருகனை பார்த்து கூறுகிறார். இப்பொழுது பாடலை பாராயணம் செய்வோம். ஊர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார் ஐவர் அதாவது ஐம்புலன்கள். செய்வது என் யான், நான் என்ன செய்வேன்? சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் கருமையான உடல் சோரி கக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமை போதினில் கொன்றவனே. ஊர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார் ஐவர். செய்வது என் யான், சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்கக் கூற கட்டாரி இட்டு ஓர் இமை போதினில் கொன்றவனே. இந்த பாடலை நமக்கு பகைவர்களால் துன்பம் நேரிடும் போது 6 முறை பாராயணம் செய்ய வேண்டும். முருகா போற்றி.